பழைய சோறு எடுத்துக்கிட்டால் பெருங்குடல் புற்றுநோய் வராமல் தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருத்துவர் சொல்ல ஒரு வீடியோ ஒன்று பார்த்துருந்தேன் நான். உண்மைதான், அது உண்மையிலேயும் உண்மை. ஆனால் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நிறையா கெட்ட பாக்டீரியாக்களால் தான் நம்மளுடைய வயிறு பாதிக்கப்பட்டு, நம்ம குடல் பாதிக்கப்பட்டு இந்த மாதிரியான கேன்சர் பாதிப்புகள் வருது. கெட்ட பாக்டீரியால் மட்டும் இல்லை, நம்ம எடுக்கக்கூடிய நிறைய ப்ராசஸ் ஃபுட்டு, நிறைய வெளி சாப்பாடுகளையும் இந்த மாதிரியான குடல் பாதிக்கப்பட்டு கேன்சர் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். நானுமே அதை ஒரு உண்மைன்னு ஒத்துக்குவேன். உண்மைதான் அது. ஏன்னா இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா, இந்த பிக்சரில் பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு கிளியரான ஒரு கொலன், அதாவது கிளியரான ஒரு குடல், கட் ஹெல்த்துன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஹெல்த் வந்து கிளியராக இருக்குது மேலே உள்ள பிக்சரில். ஆனால் அதுக்கு அடுத்தடுத்த பிக்சர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா குடல் வந்து நல்லாவே பாதிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ப்ராசஸ் ஃபுட் எடுக்கிறது, ப்ளஸ் நிறையா பூச்சி, அதாவது மாம்சம்னு சொல்லுவாங்கள்ல, அதனால் பாதிக்கப்பட்டிருக்குது. நிறையா ப்ராசஸ் ஃபுட் எடுக்கிறதுனால நம்ம குடலுக்குள்ளேயே ஒரு இன்ஃப்ளமேஷன் மாதிரி ஃபார்ம் ஆகிறது, மோஷன் ஒழுங்காக போகாமல் இருக்கிறது, செரிமானம் ஒழுங்காக இல்லாமல் அந்த வயிறு வந்து ரொம்ப அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் குடல் பாதிக்கப்பட்டு ரிப்பீட்டடான அந்த பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குன்னா, கண்டிப்பாக நம்ம குடலில் ஒரு இன்ஃப்ளமேஷன் ஃபார்ம் ஆகி கண்டிப்பாக நமக்கு ஒரு கேன்சர் பாதிப்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ப்ளஸ் இந்த மாதிரியான குடல் இருக்கும்போது நம்மளுடைய சத்துக்களும் ஒழுங்காக அப்சர்வ் செய்யப்படாது. சத்துக்களே உடம்புல ஒழுங்காக அப்சர்வ் ஆகாது, கெட்டது தேவையில்லாதது தான் அப்சர்வ் ஆகும். அதனால் வந்து லிவரும் பாதிக்கப்படும், நம்மளுடைய டயபெட்டிக், ஹைப்பர்டென்ஷன் இந்த மாதிரியான வியாதிகள் வரதுக்கான அதிகப்படியான சான்சஸ் இருக்குது. கிளியரான குலன், மேலே உள்ள அந்த குலன் இருக்க மாதிரி இருந்தால் மட்டும்தான் நமக்கு கரெக்டான சத்துக்கள் அப்சர்வ் செய்யப்படும். நம்ம மோஷன் நல்லா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து செரிமானமாகும், மோஷன் நல்லா ஃப்ரீயாக போகும், எந்த பாதிப்புகளும் வராது. அதனால் நம்ம வயிறை சுத்தமாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம ரூமை எந்தளவுக்கு நம்ம க்ளீனாக வச்சுருக்கோமோ அந்த மாதிரி இந்த மாதிரி குடல் பகுதியும் நம்ம தெரியாத பகுதி தான் இருந்தாலும் அதை வந்து நம்ம கிளியராக வச்சுக்கிறது, ரொம்ப சுத்தமாக வச்சுக்கிறது நல்லது. அதுக்கு நிறையா உணவு முறைகளையும் நான் போட்டிருக்கேன், அதையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். பழைய சாதமும் எடுங்க. பழைய சாதம் ஒன்றும் கெடுதியெல்லாம் கிடையாது. இப்போ பழைய சாதம் ஒரு 12 ஹவர்ஸ்க்குள்ளே எடுக்கணும், 12 ஹவர்ஸ்க்கு மேலே வச்சு எடுக்கக்கூடாது. 12 ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் எடுத்திங்கன்னா அந்த பழைய சாதம் நல்லாயிருக்கும். நல்ல பழைய, அதாவது என்ன சொல்கிறது, பாரம்பரிய அரிசியில் பழைய சாதம் பண்ண ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப பியூர் ஒயிட் ரைஸில் நீங்கள் பண்ணிங்கன்னா அது இந்த சாதம் வந்து நொதிச்சு போகிற மாதிரி இருக்குது. அதனால் நல்ல பாரம்பரிய அரிசியில் தூயமல்லி அரிசி, நல்ல பெரிய அரிசி, நல்ல அந்த ஒரு, அதாவது ப்ரௌன் அரிசி, மட்டை அரிசின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியான அரிசி, கேரளா அரிசின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான பெரிய அரிசியில் நல்லா அந்த பட்டத்திட்டப்படாத அரிசிகளில் நீங்கள் பழைய சாதம் பண்ணிங்கன்னா நல்லா ப்ரோபயோட்டிக் எஃபெக்ட் வரும், நல்லாவே கிடைக்கும், நல்ல பாக்டீரியா அதில் நல்லாவே ஃபார்ம் ஆகும். அந்த மாதிரியான அரிசிகளில் சாதம் செஞ்சு எடுத்துக்கங்க. அதை வந்து ஒரு 12 ஹவர்ஸ் தண்ணி போட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணி எடுத்து குடிங்க. அதில் தண்ணியில் கூட நீங்கள் பேசாமல் ஒரு காலையில் எழுந்திரிச்சு அந்த தண்ணி எடுத்துகிட்டு அதில் கொஞ்சோண்டு நம்ம என்ன சொல்லலாம், ஒரு கொஞ்சோண்டு வெங்காயம் கட் பண்ணி போட்டுட்டு, கொத்தமல்லி கொஞ்சம் கட் பண்ணி போட்டுட்டு, லெமன் கூட லைட்டாக புளிஞ்சிக்கலாம். லெமன் இல்லாமல் கூட ஒரு வெங்காயத்தையும் அந்த என்ன சொல்கிறது, உப்பு, கொத்தமல்லியும் போட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு கூட அந்த தண்ணியோட நம்ம எடுத்துக்கலாம். இல்லை இந்த டாக்டர் ஒருத்தர் சொல்லுவார் வெந்தயம் போட்டு எடுத்துக்கலாம் சொல்லுவார், அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இது வயிறுக்கும் நல்லது, இந்த வெயில் காலத்துக்கு ரொம்ப ரொம்ப இந்த பழைய சாதம் நல்லது. நல்ல பாக்டீரியா ஃபார்ம் ஆனிச்சுன்னா நம்ம குடல் நல்லாவே சுத்தமாக வச்சுக்கும். அதனால் நல்ல பாக்டீரியா ஃபார்ம் ஆகிறதுக்கான தேவையான விஷயங்களை கண்டிப்பாக பண்ணுங்கள்.